6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற பிள்ளைகளை நம்ம ஜூனியர் அப்படின்னு சொல்லி இதுல என்னன்னா நான் எங்களுடைய கல்வி மாவட்டத்துல பரமக்குடி கல்வி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்துல பெஸ்ட் கவுன்சிலர் சொல்லிட்டு நான் எனக்கு வந்து 2018-19 பெஸ்ட் அவார்டு கொடுத்தாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் நாம செய்யக்கூடிய செயல்பாடை வச்சுதான் நமக்கு பெயர் கிடைக்கும். எப்பவுமே நம்ம செய்யக்கூடிய செயல்பாடை வச்சுதான் நமக்கு பெயர் கிடைக்கும். அதே போல பெஸ்ட் யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்தின பொருட்களை திரும்பவும் ஒரு பயனுள்ள பொருளாக மாற்ற அதற்காக நான் வந்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தேன். அந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா நீங்க வேணாலும் தூக்கி போடக்கூடிய பொருள், வேணாலே தூக்கி போடலாம் அப்படிங்கிற நினைக்கிற பொருளை ஒரு பயனுள்ள ஒரு அலங்கரிக்கக்கூடிய ஒரு கலை பொருளாக மாற்றக்கூடிய ஒரு செயல்பாடு தான் எங்களுடைய கல்வி மாவட்டத்துல கவுன்சிலராக நான் வந்து செயல்படுறேன். இப்ப அதுல வந்து ஒரு சில பொருட்கள் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். நீங்க அதை பழகிட்டு போய் என்ன செய்யலாம், வீடுகளையும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க என்ன செய்யலாம், உங்களுடைய பள்ளியிலே என்ன செய்யலாம் சொல்லிக் கொடுக்கலாம். சரியா? பழகி கொள்வோமா? சில பொருட்கள் வந்து உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். இது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் யாருடைய உருவம்னு நமக்கு தெரியும். அப்துல் கலாம் அவர்கள் இவர் ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர், ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்தவர்களே. நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர், நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் வேணான்னு சொல்லி நம்ம கழிவு பொருட்கள்ல இருந்து செய்த இதனுடைய இவருடைய உருவத்தை செஞ்சிருக்கோம். அவருடைய முகத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண மண், சலிக்கக்கூடிய மண்ணு, அந்த மண். தலைக்கு முடிக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் நார், நம்ம வேளாண் உடச்சி போடக்கூடிய தேங்காய் உடச்சிட்டு அந்த நார் அது அந்த அவருடைய சட்டை போட்டுலாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் கிளாத், வேணாலும் வெட்டி போடுற வேஸ்ட் கிளாத்ல இருந்து செய்யுது. அந்த வேணாலும் தூக்கி போடக்கூடிய பொருட்கள்ல இருந்து செய்த இந்த உருவாக்கம். இது பார்ப்பதற்கு உங்களுக்கு என்ன தெரியுது? கிளி, எல்லோ பேரட். சரியா? இது என்ன இருந்து வந்ததுங்கிறது கொஞ்சம் தம்பி என்ன இலை? மக்காச்சோளம். முழுமையா நம்ம வந்து அதை உரிச்சு சாப்பிடுவோம். மேல அந்த தாடை இருக்கும், அவிக்கிறதுக்கு முன்னாடி அதை போட்டு அவிச்சுருவாங்க. அப்புறம் அது என்ன செஞ்சிருவோம், உரிச்சு. அந்த தாடை தான் என்னவா மாறி இருக்கு, கிளி, எல்லோ பேரட். அதை அவிச்ச உடனே அந்த மக்காச்சோளத்துக்கு மேற்புறம் வந்து அந்த அவியல்ல வந்து எல்லோ கலரா மாறிடும். டைரக்டா அந்த கலர் மாறிடும். இது வந்து பெயிண்ட் எல்லாம் பண்ணல, வேணாலும் தூக்கி போடக்கூடிய பொருள். இது நம்ம முக்கியமான நம்முடைய தேசிய கொடி. இது பார்த்தீங்கன்னா நீங்க எளிதா வீட்டிலே போய் செஞ்சு பார்க்கலாம். இதுல 3 வகையான நிறங்கள் இருக்கு. 3 வகையான நிறங்கள், சிவப்பு, வெண்மை, பச்சை. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவப்பு நிறம் வந்து தக்காளி தூள். சாதாரண தக்காளி தூள் நம்ம
யூஸ் பண்ணுவோம். தக்காளி நமக்கு யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த தோல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிவப்புக்கு வந்து அதுக்கடுத்து பச்சை வந்து கற்றாழை. கற்றாழை அந்த நம்ம மேல ஊறிச்சோம்னா அந்த பகுதி. வெண்மைக்கு வந்து பூண்டு தோல். வெண்மைக்கு வந்து பூண்டு தோல். இதை வந்து நம்ம கொஞ்சம் புக்குக்குள்ள வச்சு அதில் ஒரு காய வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதை வந்து ஒட்டிடலாம். இது வந்து வெள்ளை ரோஜா. ஆனா இந்த வெள்ளை ரோஜா கிடைப்பதற்கு காரணம் என்னன்னா, உரிச்ச பூண்டு தோல். நம்ம வந்து பூண்டை வந்து ரசத்துக்கு நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த பூண்டு தோல்களை நம்ம பதப்படுத்தி அதை வந்து எடுத்து வச்சு அதில் என்ன செய்யலாம், இந்த மாதிரி நம்முடைய திறமையை என்ன செய்யலாம், அதை வந்து வெளிக்காட்டலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா சிவப்பு ரோஜா. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுமையா வெங்காயம், முழுமையா எல்லாமே வெங்காயத்தினால் செய்யறது. இது பாருங்க ஒரு வகையான மலர். சரியா, இந்த மலருக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி தோல். இது என்ன செய்யறது, தக்காளி தோல். நம்முடைய விருப்பம் தான். நம்ம மலர்களுடைய அந்த வடிவங்களை வரைஞ்சு நம்ம என்ன செய்யலாம், அதுல இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இது பாருங்க புறா, வெயில் புறா. இது சாதாரணமா நம்ம துணி ரெடிமேட்ல வாங்குறீங்க இல்லையா, ட்ரெஸ் வாங்குறதுல ஸ்பான்ஸ் வந்து கவர் பண்ணி தான் உள்ள நம்ம துணியெல்லாம் மடிச்சிருக்கோம். அந்த ஸ்பான்ஸ் தான் இது வந்து நம்ம சும்மா தூக்கி போட்டுருவோம். இதுல வந்து நம்ம வெண்மைக்கான உருவங்கள்ல என்னென்ன விலங்குகள் இருக்கு, முயல் இருக்கு, இந்த மாதிரி புறாக்கள் இருக்கு. இன்னும் என்னென்ன வெண்மையில நம்ம செய்ய முடியுமோ செய்து என்ன செய்யலாம், இந்த உருவங்களை கொண்டு வரலாம். அப்ப இதை நான் எல்லாமே காண்பித்தது முழுமையை பார்த்ததுலாம் வேண்டாம் என்று தூக்கி போடக்கூடிய பொருட்கள் இருந்து செய்த உருவங்கள். நம்முடைய இப்ப நீங்க பள்ளிக்கூடத்துல 6th to 7th வரைக்கும் FAA சொல்லி செய்ய சொல்றாங்க. செஞ்சிருக்கீங்களா? அந்த இதெல்லாம் வந்து நீங்க பெற்றோர்கள் வந்து எங்கிட்ட முறையிட்டாங்க. எது கேட்டாலும் காசு கேட்கிறாங்க, இதை செய்யணும், அதை செய்யணும், அதை வாங்கணும், அதை வாங்கணும் அப்படின்னு. அப்போ நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி சொன்னேன், நீங்க வந்து வேணாலும் இந்த மாதிரி தூக்கி போடக்கூடிய பொருட்கள்ல இருந்து நீங்க என்ன செய்யலாம், நீங்க செய்து கொண்டு வந்து FAA என்ன செய்யலாம், மதிப்பெண் வாங்கலாம்னு சொல்லி அந்த இது நம்மளால முடிஞ்ச அளவு பெற்றோர்களுக்கு ஒரு உதவி அந்த மாதிரி நாங்கள் செஞ்சுட்டு வரோம். சரியா, நீங்களும் அது மாதிரி என்ன செய்யுங்க, செய்து உங்களுடைய மதிப்பெண் வாங்குவதற்கு நீங்க அதுக்குரிய முயற்சி எடுங்க. இப்போ ஒரு 2 பொருள் மட்டும் நான் செஞ்சு காமிக்கிறேன். அதை நீங்க கொஞ்சம் கற்றுக்குங்க. அதை நம்ம நீங்க வீட்டில் போய் என்ன செய்யுங்க, செய்து பழகுங்க. இது பார்ப்பதற்கு டெடிபேக் பாத்தீங்களா, ஒரு கரடி உருவம். சரியா, ஆனா இது எப்படி தெரியுது, எத்தனை பக்கமும் தெரியுது, 3 பக்கம். இது பேர் 3 டைமென்ஷன், 3 பக்கம் தெரியக்கூடிய இந்த கரடி உருவம். இது என்னன்னா, நீங்க சாட்டு வாங்கி சில பிள்ளைங்க வரைவீங்க, எதுனாச்சும் நம்ம ப்ரோக்ராம்ல இருக்கலாம். இப்போ அந்த சாட்டு வந்து ஒரு பக்கம் வரைஞ்சிருக்கீங்க, ஒரு பக்கம் எப்படி இருக்கும், லைனா இருக்கும். அதை நீங்க பயன்படுத்தலாம். சில ரசிகை அப்படியே புகழ்ச்சியில் போட்டுருவாங்க பிள்ளைங்க. ஒரு மார்க் வாங்கிட்டோ அந்த சாட்டுல வரைஞ்சிட்டு என்ன செஞ்சுருவாங்க, அப்படியே சுருட்டி எங்க கண்ணுக்கு முன்னாடியே வரவே சுருட்டி அப்படியே புகழ்ச்சியில போட்டு. அப்ப நம்ம என்ன செய்யலாம், அந்த சாட்டை மறு பயன்பாடு. சரியா, சில பொருட்களை மறுசுழற்சிக்கு பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி வேணாலும் நம்ம தூக்கி போடக்கூடிய பொருள்ல இருந்து இந்த மாதிரியான ஒரு உருவத்தை நம்ம செய்யலாம். அது மட்டுமல்ல, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்முடைய தேசிய மலர், இதெல்லாம் FAA என்ன செய்யலாம், பிள்ளைங்க 6th இருந்து தேசிய சின்னங்கள்
தேசிய சின்னங்கள் என்னென்னவென்று நாமும் அறிந்திருப்போம், அதை கற்று உணர்ந்திருப்போம். இருக்கா இல்லையா? தேசிய மலர் இயற்கை சின்னத்துக்கு இது தேசிய மலர். சரியா? நம்முடைய தாமரை. அப்ப இதே போல நிறைய நம்மளால முடிஞ்ச அளவு யூசர், அதாவது வேணாங்கிறத என்ன செய்யலாம்? இல்லையா அனைவருக்கும் வணக்கம்ப்பா. தயவு செய்து ஆசிரியர் வந்து இங்க அவசரப்பட போனீங்கன்னா சர்டிபிகேட்டு அட்டன் சர்டிபிகேட் எதுவுமே நாங்கள் தரமாட்டோம். உங்க பிள்ளைய மாதிரி நாங்களும் கூட்டிட்டு வந்திருக்கோம். நாங்க முஸ்லிம் போறதுக்கு அது நேரத்துக்கு கிராமத்துக்கு போறதுக்கு ஒரே 3 மணி நேரம் ஆகும்ப்பா. நாங்க என்ன பொம்பளை பிள்ளை பையனை கூட்டிட்டு வந்திருக்கோம். நீங்க வந்து உன்னை சொல்லி வராங்க எங்க பிள்ளைகளை விடணும், அப்ப நாங்க கூட்டிட்டு வந்த பிள்ளைங்க இல்லையா? ஒரு கேப் நேரம் எல்லாமே இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம போகணும். வீட்டில் நீங்க அப்பா அம்மா வர சொல்லுங்க. எந்த பஸ் ஸ்டாண்ட்ல அவங்க வந்து கூட்டிட்டு போக சொல்லுங்க. ஒரு நாள் நீங்க அதுக்காக நீங்க உங்களுக்கு அவங்க அட்ரஸ் தான் பார்க்கணும். அப்பதான் கேஸ் இல்லைன்னு சும்மா நீங்க ஃபார்மாலிட்டி வந்துட்டு போறீங்கன்னு அர்த்தம். தயவு செய்து போயிருக்காதீங்க. கண்டிப்பா எல்லாரும் இருந்துட்டு போக வரமாட்டாங்க சார். அவ்வளவுதான். சார் மைக் வாங்க. ஒளிவுமா அதாவது இப்ப பாருங்க 3 இந்த ஷீட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பக்கம் வந்து வரைச்சி நம்ம அந்த போட்டிகளுக்கோ நம்ம எப்படி எதுக்கோ செஞ்ச அந்த ஷீட் நம்ம வரைஞ்சிட்டு ஒரு பக்கம் நமக்கு பிளைனாக இருக்கு. இதை வந்து நம்ம கசைக்கு தூக்கி போட்டுருவோம். ஆனால் வந்து இதை வந்து இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யலாம், யூஸ் பண்ணி இந்த மாதிரி பயன்பாட்டுக்கு நம்ம சேர்த்து வைக்கலாம். இதை பாருங்க 3 பீஸையும் சேர்த்து நல்லா சமமாக மடிச்சுக்கலாம். அடுத்து மடிச்சுட்டு இந்த ஒரு பக்கம் நம்ம மடிச்ச பகுதியில ஒரு பக்கத்துல இந்த உருவத்தை நம்ம என்ன செய்யணும், வரையணும். அந்த உருவம் அந்த டெடிபேட் பார்த்தீங்க இல்லையா, அதை செய்ய ஒரு பகுதியில் வரைஞ்ச இதை வந்து நம்ம இப்படி மடிச்சு வச்சிருக்கே என்ன செய்யணும், அதை கட் பண்ணி நம்ம எடுக்கணும்.
ஆமாடா விட்றா. கட் பண்ணியாச்சு. அது 3 பகுதியாக நமக்கு என்ன செய்யணும்? இது 3ஐயும் வந்து நம்ம என்ன செய்யணும்? அந்த ஒட்டுறதுல தான் நம்மளுடைய கவனம் இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் எடுத்து நடுவில் இந்த நூல் நம்ம எப்படி நூல் எது வச்சிருந்தாலும் சரி, உள்ள நூலோ அல்லது சாதாரண நூல்கள் எது வச்சிருந்தாலும் இந்த நடுவில் என்ன செய்யணும்? வச்சு ஒட்டி இருக்கணும். அப்போதான் நம்ம எங்கேயும் மாட்டி போடுறதுக்கோ அதுக்கு வந்து நமக்கு வந்து பயன்படாது. அந்த நடுவில் வந்து நம்ம என்ன செய்யணும்? இந்த நூலை ஒட்டி நம்ம லைட்டை போடுவோம். அமைச்சிரு. அது நைட் டைம் தான். ஒட்டிட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பகுதியை இந்த கிளாஸ் ஆகும். ஆனா முழுமையா நீங்க வந்து இந்த பகுதிக்கு கவனம் வச்சு என்ன செய்யணும்? முழுமையா ஒட்டி சொல்ல பெய்யத்தை நம்ப முடியல. ரெண்டு பக்கம் நம்ம என்ன செஞ்சாச்சு? ஒட்டியாச்சு. 2 பீஸ் ஒட்டிட்டோம். அடுத்து இந்த கடைசி இருக்கக்கூடிய இந்த 3வது பகுதிக்கு நீதி இருக்கக்கூடிய இன்னொரு பீஸ் இந்த 3வது பீஸை வந்து என்ன செய்யணும்? இதில் வந்து ஒட்டி இந்த ஒட்டி இருந்தா கடைசியில் நம்ம வந்து இந்த உருவத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? வரைய முடியும். சரியா? இப்போ ஓரளவு விளையிடுச்சா? செய்திடலாமா? ஒரு பேப்பரை சமசதுரமாவோ அல்லது கிடைக்கக்கூடிய 3 பீஸையும் சமமா மடிச்சுட்டு அதை கட் பண்ணிட்டு அதுல வந்து ஒரு பக்கம் நம்ம என்ன செய்யலாம்? வரைஞ்சிடுறோம். வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுக்கிறோம். எடுத்துட்டு அதை என்ன செய்யலாம்? ஒன்று பாதி பாதியா ஒட்டி கடைசிக்கு மீதி பகுதியில என்ன செஞ்சிடலாம்? அந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கு பிறகுதான் இந்த நம்ம உருவத்தை என்ன செய்யறது வந்து வரைய வேண்டிய சூழ்நிலை. இதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி இப்ப நான் செய்யறது இந்த அளவு உயர்தான். முதல்ல உங்களுக்கு காமிச்சது ஒரு பெரிய அளவு. இது வந்து நம்ம சிம்பிளா இந்த அளவுக்கு நம்ம செய்யக்கூடிய செயல்பாடு. உங்களுக்கு என்னென்ன உருவங்கள் இது வந்து கேட், இந்த உருவம் வந்து என்னது? பூனை. அது வந்து டெலிபேட் சொல்றோம். இது வந்து பூனை. உங்களுக்கு என்னென்ன உருவத்துக்கு நீங்க உங்களால வரைய முடியுமோ என்ன செய்யலாம்? பாதி அளவு அந்த உருவத்தை வரைஞ்சு நீங்க கட் பண்ணி எடுத்து அந்த 3 பகுதி என்ன செய்யலாம்? அந்த 3 ஷீட்டையும் ஒன்று பாதி பாதியா ஒட்டி முழுமையாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? செய்துக்கலாம். அது இப்போ ஒன்று மட்டும் வந்து பிஸ்கட் பாக்கெட்டு இந்த மாதிரிலாம் நம்ம வேணாலும் தூக்கி போட்டுருக்கோம். நிறைய பாக்கெட்ல அடைச்சது வாங்கி சாப்பிடலாம் இல்லையா? இன்டர்வலுக்கு வாங்கி சாப்பிட்றீங்க, சாப்பாட்டு இடத்துக்கு சாப்பிட்டு போய் வாங்கி சாப்பிட்றீங்க, சாயங்காலம் போறப்போ பைப்பையா பாக்கெட் போகுது. நிறைய அந்த மாதிரி குறுக்குறை இந்த மாதிரிலாம். சரியா? அப்புறம் பிஸ்கட்டு இந்த மாதிரி பாக்கெட்டுகளை நம்ம வாங்கிட்டு என்ன செஞ்சிடலாம்? மற்ற இடத்துலையும் போட்டுட்டு போயிடலாம். இதெல்லாம் நான் சேமிச்சு வைப்பேன். பிள்ளைகளுக்கு நடத்துறதுக்காக நான் கிடைக்கிறதுல நான் என்ன செஞ்சிருப்பேன்?
அங்கேயும் போடாம குப்பையில போடாம தனியா நான் வீட்டுல என்ன செஞ்சு வச்சிருக்கேன். என் வீட்டுல திட்டுவாங்க, இந்த மனுஷனுக்கு வேற வேலையில குப்பையை பூரா வீட்டுக்கு வெளியே சேர்த்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி மற்றவர்கிட்ட சொல்லி என்கிட்ட சொல்லுவாங்க, மற்றவர்களையும் சொல்லுவாங்க. அப்ப சில டீச்சர்ஸ் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, இல்ல சார் வீட்டுக்குள்ள எல்லாம் குப்பையா வச்சிருக்கீங்க. அந்த குப்பை தான் அவங்க வந்து என்ன கொடுக்குது, வாழ்க்கையை கொடுக்குது. பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யலாம், அதை வந்து பயனுள்ளதாக மாற்றுறதுக்கான வழியை நம்ம செய்யணுங்கிறத பிள்ளைகளுக்கு சொல்லி காமிக்கிறதுக்கு தான் அதை நான் சேமிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவேன். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு செயல்பாடு. இப்ப இந்த 2 பகுதி இருக்குது. இதுல நம்ம இந்த கவர் பாத்தீங்கன்னா 2 பகுதி இருக்கா, மிஸ்டர் பைட்டா நமக்கு வந்து முழுமையா பிடிச்சிக்கலாம். பெரிய ஷீட்டா இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து அதை செஞ்சு காமிக்கிறேன். இதை வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு சாதாரணமா நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு பீஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதா எடுத்துக்கலாம். 2 பகுதி. இதுல நீங்க விசிறி படிப்புன்னு சொல்லி செஞ்சு விளையாடுறீங்கல்ல, அது எல்லாத்துக்கும் தெரியுமா இல்லையா? விசிறி படிப்பு அப்படி முன்பின்னா நம்ம என்ன செய்யணும், இப்படி மடிக்கணும். முன்பின்னா நிறைய பேர் இந்த ராக்கெட் கூட செஞ்சுதான் விளையாடுறாங்க. மனுஷன் அப்படி ராக்கெட் விடுற மாதிரி அந்த மாதிரிதான். அப்புறம் விசிறி இப்படி வீசுறதுக்கு, விளையாட்டுக்கு வீசுறதுக்கு இந்த மாதிரிலாம் செய்வாங்க. இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், முன்பின்னா மடிச்சிடணும். இப்ப இதுலயே உங்களுக்கு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, இது என்ன மாதிரி தெரியுது, பூ மாதிரி இருக்கா, வேற விங்ஸ் மாதிரி இல்லையா? வெரி குட். யார் சொன்னா தெரியுமா? கிளாப் பண்ணுங்க. அதாவது நம்முடைய விங்ஸ்னா இறக்கை. எதுக்கு இறக்கை பெரும்பான்மையா இருக்கும்? பறக்கக்கூடியது எல்லாத்துக்குமே இறக்கை இருக்கும், பறவைகளுக்கு இருக்கும். இன்னொன்று வகை பூச்சி வகையில் என்னது, என்ன பூச்சி? ஈசன். பட்டாம்பூச்சி. ஈசன். அந்த பட்டாம்பூச்சிங்கிறது தான் இது. மண்ணத்து பூச்சின்னு சொல்லலாம், பட்டுப்பூச்சின்னு சொல்லுவோம். அது துணி நம்ம நெய்வதற்கு பயன்படும், பிளைட்டா இருக்கும். அதனுடைய அந்த கூட்டுப்புழு பருவத்தில் தான் அதுல வந்து நம்ம நூல் எடுத்து பட்டு துணி நெய்யறாங்க. ஆனா மண்ணத்து பூச்சிங்கிறது பல நிறங்கள்ல என்ன செய்யும், அது இப்ப நம்ம செஞ்சு காட்டுறது வந்து இதுல செய்யறது வந்து வண்ணத்து பூச்சி. அப்போ இது வந்து கொஞ்சம் பெரிய இறக்கை. இப்ப எத்தனை பகுதியா இருக்கும் நமக்கு பார்க்கிறப்ப? 2 ரேகை தெரியுமா இல்லையா? 2 ரேகை தெரியும். நடுவுல அதனுடைய உடம்பு இருக்கும். இப்ப மடிச்சு அடுத்த பகுதி இப்ப பாருங்க, நம்முடைய அந்த பட்டர்ஃப்ளைனுடைய உருவம், அந்த ரெக்கை பகுதி. உடம்பு சரியா? இத வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூலை வச்சு கட்டலாம். அப்படி இல்லாட்டா என்ன செய்யலாம், ஸ்டாண்டர்ட் போட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்.
இப்போ பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை வந்து என்ன வேணும்? அதோடைய உடம்பு வேணுமா? அது நம்ம வரையணும். அது வரைஞ்சு காமிக்கிறேன். இப்ப எல்லாருமே நல்லா வரைஞ்சிருவீங்க. இது என்ன? பட்டர்ஃப்ளை என்னது? தலை. அதனுடைய தலை ரெண்டு பக்கமும் கண்ணு. சரியா? இதனுடைய உடம்பு அரை நேரத்துக்கு ஒன்று 4 நிமிஷம் தான் இருக்கு. இது அதனுடைய அது கொம்பு நீட்சி சொல்லி. சரியா? இதை நம்ம கட் பண்ணி எடுத்து அது மேல ஒட்டி வைக்கிறதா முடியும். ஆர்வத்தோடு அமைதியாக கவனித்த ஒவ்வொரு ஜூனியர்களுக்கும் கவுன்சிலர்களுக்கும் கண்ணியர்களுக்கும்